Good morning, dear aspirants. Today's news. First news. Supreme Court denies Bengal's plea to delay locking of poll roll. So, intensa ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் எங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஏன் ரீசன் என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்டேட் நடக்கிறதுனால. ஸோ எலக்டோரல் ரூல் அப்டேட் நடக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 63 lakhs மெம்பர்ஸோட voting ரைட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஓட்டர்ஸ் அப்டேட்டட் லிஸ்ட்ல அவங்க நேம் வரல, வேரியஸ் ரீசன்ஸ்னால வரல. ஸோ அதை எதிர்த்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்பீலேட் வந்து சரியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு more than 500 ஜுடிஷியரி ஆபீசர்ஸ் ஹேவ் பீன் அப்பாயிண்டட் இன் வெஸ்ட் பெங்கால். அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குள்ள இந்த ஜுடிஷியரி மெம்பர்ஸ் அவங்கள வந்து ஒரு மாப் வந்து அடைச்சு வச்சுட்டாங்க ஃபார் ஆல்மோஸ்ட் 9 hours, இன்க்ளூடிங் விமன் ஜட்ஜஸ். அவங்களையும் அவர் அடைச்சு வச்சதுனால ஸோ சிச்சுவேஷன் அங்கே சரியில்லாம இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஹஸ் அப்ளீட் டு த சுப்ரீம் கோர்ட் தட் எலக்டோரல் ரோல் கடைசி அப்டேட் வரணும் இல்லையா, அந்த வர டேட்டை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் நியூஸ். ஸோ நம்ம அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். வி கேன் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசனா பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் ஜஸ்டிஸ் டு என்ஃபோர்ஸ் திஸ் பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் ஜஸ்டிஸ் வி கேன் கிவ் த டைம் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் எலக்டோரல் ரோல் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிபியூனல் ஹியரிங் cannot be compressed, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ அவங்க கேட்ட மாதிரி கரெக்டா அந்த நீங்க கேட்கிற டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ப்ரொனவுன்ஸ் பண்ணது யாருன்னா ஜஸ்டிஸ் ஜெயமாலியா பகாச்சி அப்படிங்கிறவர் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மாப் வந்து அடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. கேரோ கம்டம்டு ஆன் April 1, ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் ஏப்ரல் மந்த் தான் அந்த சிச்சுவேஷன் நடந்துச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆர்டர்ட் இன்கொயரி பை NIA, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை என்கொயரி பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ த சிச்சுவேஷன் இஸ் வெரி அட்வர்ஸ். அதனால தான் அந்த NIA டெப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. NIA மேக்ஸிமம் அந்த NIA வந்து சாதாரண இஷ்யூஸ்ல இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் டெரரிசம் இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் த மேஜர் த்ரெட் டு த ஜுடிஷியல் சிஸ்டம் இட் செல்ஃப். ஸோ ஒன்லி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆர்டர்ட் NIA probe. Bureaucracy pull up. West Bengal Chief Secretary was revoked. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல அந்த இடத்துல இருந்த எஸ்பி, சீஃப் செக்ரட்டரி இவங்க எல்லாரையும் கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஸோ we have to read about the principle of justice in the prelims angle. So it enforces the fairness, reasonable and equality in the decision making. Okay, so it doesn't give explicitly in constitution, but it derives powers from various articles like rule of law, article 14, article 21. ஸோ அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்க சொல்றதுல இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நோ ஒன் ஷுட் பி ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் காஸ். ஸோ ஒரு ஜட்ஜ் பண்ற இடத்துல இருக்கிறவங்க அவங்க இன்வால்வ் ஆன ஒரு கேஸை வந்து விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அண்ட் தென் ஹியர் த அதர் சைட். ஸோ ஜஸ்டிஸ் எப்போ சரியா நிலைநிறுத்தப்படும் அப்படின்னா when the both sides of the issue has been heard. ஸோ அப்ப அதர் பார்ட்டியோட சைடும் கேட்கணும் அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்றது தான் இந்த ஹியர் த அதர் சைட். அண்ட் தென் த லாஸ்ட் வந்து ரீசன்ட் டெசிஷன். ஸோ இது வந்து ஆக்சுவலா இந்த ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டிரைவ்டு இந்த அந்த ப்ராசஸ். நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து அப்டேட்டட் டாக்குமெண்ட் தான், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஆகிற ப்ராசஸ்ல இருக்கிறது தான் ரீசன்ட் டெசிஷன். இன் திஸ் ஆஸ்பெக்ட் எவ்ரி அத்தாரிட்டிஸ் வுட் எக்ஸ்பிரஸ் த கண்டிஷன்ஸ், எக்ஸ்பிரஸ் தேர் ஏன் அந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மூணாவது பிரின்சிபல். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் apply to the administrative bodies, natural justice, administrative bodies, quasi judicial and judicial action. ஸோ யாரெல்லாம் மேஜரா டெசிஷன் மேக் பண்றாங்களோ, யாரெல்லாம் ஜுடிஷியரியில இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே திஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வில் பி அப்ளிகபிள். என்ஃபோர்ஸ் ஃபேர் ப்ரொசீஜர். ஓகேவா? நேச்சுரல் ஜஸ்டிஸ் மே நாட் அப்ளை when the law explicitly excludes it. ஓகேவா? ஒரு ஸ்டாச்சுட்டரி லா கிரியேட் பண்றாங்க, அந்த லாவ்ல சர்டன் ப்ரொவிஷன்ஸை டீடைல்டா கொடுத்த பிறகு we can't enforce the natural justice அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிறது ஒரு சிச்சுவேஷன்ல கரெக்டான லா இல்லாதப்ப செலுத்துறது தான் இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ இஃப் அட் ஆல் பர்ஃபெக்ட் லா ஹஸ் பின் கிவன் there will not be any situation to enforce this natural justice அப்படிங்கிறத கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், 9 policemen get death in சாத்தான்குளம் மர்டர் கேஸ். ஸோ கஸ்டோடியல் டெத் பத்தின நியூஸ். ஸோ தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 9 பேர் மேல அக்யூஸ் ஆக்கி 2 பேரை வந்து
they have been killed in the police station itself. That's a horrifying news. அந்த நியூஸ்ல இருந்து வந்ததுதான் அந்த பாதிக்கப்பட்டவர்னா ஜெயராஜ் அண்ட் பினிக்ஸ். நடந்தது ஜூன் 2020 டியூரிங் கோவிட் டைம். அவங்க மேல போலீஸ் சொன்ன இஷ்யூவா என்னன்னா தே ஹாவ் நாட் பீன் ஃபாலோயிங் த கோவிட் ரூல்ஸ். ஆனா இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா அந்த ஜெயராஜ் அண்ட் பினிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே தே டிட் டூ எனிதிங் அகைன்ஸ்ட் த கோவிட் லா. எதுவுமே அகைன்ஸ்டா பண்ணல. டியூ டு வெஞ்சன்ஸ் தீஸ் 9 policemen have beaten them to death அப்படின்றதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எந்த லாவையும் அவங்க மீறல அப்படிங்கறதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் மேஜரா அங்க சொல்லிருக்கிறது என்னன்னா தே போத் வேர் அன்ஆர்ம்டு. ஸோ போலீஸ் வந்து ஒன்ஸ் தே ஒரு வெப்பனை எடுத்து இன்னும் ஆப்போசிட் பர்சன் அடிக்கிறாங்க இல்ல ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் மஸ்ட் ஹோல்ட் எனி வெப்பன். அந்த எந்த வெப்பனுமே இல்லாததை தாக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல். அப்படி இவங்க ரெண்டு பேரு கையிலும் எந்த வெப்பனும் இல்லை அப்படிங்கிறதையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேரியஸ் வேர்டிக்ட் ரிகார்டிங் த கஸ்டோடியல் டெத். ஃபர்ஸ்ட் வெஞ்சன்ஸ்னால இதை செஞ்சிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து மேக்சிமம் வந்து 1 crore கலெக்டிவா அந்த 9 பேரையும் சேர்த்து கலெக்டிவா தே மஸ்ட் கிவ் 1 crore as a settlement. So custodial death of the person while in custody of authorities, ஓகேவா, due to torture, negligence, suicide or medical neglect. medical neglectங்கிறது இப்ப அதிகப்படியா காணக்கூடியது. என்னன்னா a person has been attacked and then he is not treated with the medical care, then he will die. So அப்போ மெடிக்கல் கேர் சரியா கொடுக்காதனால இறந்தவங்க லிஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் வயலன்ஸ் இந்த கஸ்டோடியல் டெத்னால விச்சரால் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ஹாஸ் பீன் பிரீச்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃபோர்ஸ்ட் கன்ஃபெஷன் ஆர்டிகல் 20 clause 3. ஸோ ஒருத்தவங்களை கான்விக்ட் பண்ணி உள்ள எடுக்கிறாங்கன்னா தே ஷுட் நாட் பி ஃபோர்ஸ்டு டு அக்செப்ட் த கிரைம் விச் ஹாஸ் ஹி டன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்பதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க எங்க ஆர்டிகல் 20 clause 3ல. ஸோ அண்ட் ஆர்டிகல் 22 சேஃப்கார்ட் டியூரிங் அரெஸ்ட். ஒரு அரெஸ்ட் பண்றவங்களுக்கு என்னென்னலாம் சேஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ஆர்டிகல் 22. ஸோ இத்தனை ஸ்ட்ரெயிட் அவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹாஸ் பீன் பிரீச்டு எங்க இந்த கஸ்டோடியல் டெத் கேஸ்ல. ஸோ லீகல் சேஃப் கார்டு அகேன்ஸ்ட் கஸ்டோடியல் அபியூஸ் சிஆர்பிசி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் டிகே பாசு கைட்லைன்ஸ். என்னன்னா இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்தது. ஸோ என்னன்னா போலீஸ் பர்சனல் யாராவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வாட் ஆல் த ப்ரொசீஜர் he or she should follow அப்படிங்கறத கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா இந்த டிகே பாசு கைட்லைன்ஸ். அண்ட் தென் எவிடன்ஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ கஸ்டோடியல் டெத் அரங்கேறிடுச்சு அப்படின்னா the burden of proof நான் பண்ணல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருன்னா the person who is accused, that is the police or any army personnel who are involved in the custodial death. So இதை ப்ரொனவுன்ஸ் பண்றது என்ன இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ரோல் வேரியஸ் கவர்மெண்ட் மெஷினரிஸ் இருக்கு இல்லையா அவங்களோட ரோல். ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எக்ஸ்பிளிசிட்டா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல சொல்லியிருப்பாங்க பிரிசன் வயலன்ஸ் கஸ்டோடியல் டெத் எல்லாம் மானிட்டர் பண்ணணும். ஸோ இட் மஸ்ட் கிவ் ரிப்போர்ட் வித்தின் 24 hours ஆஃப் த அக்கரன்ஸ் ஆஃப் த இஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட அடுத்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தே ஷுட் ஆல்சோ டேக் பார்ட் இன் த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிவ் த ரிப்போர்ட். அண்ட் மஸ்ட் கஸ்டோடியல் டார்ச்சர் அக்கர் இன் போலீஸ் கஸ்டடி டியூரிங் இன்வெஸ்டிகேஷன் நாட் ஜுடிஷியல் கஸ்டடி. என்னன்னா so once a person has been arrested by police and kept in police station they are in the police custody and then once they have been moved to the prison அப்படினா judicial custody. மேஜரான டெத் judicial custody நடக்கிறதுல prison police custody தான் நடக்கிறது. ஓகேவா? India's custodial death trends, torture and physical abuse, lack of adequate medical care. so இதெல்லாம் இப்ப சொன்னதுதான். third news, chairs of both houses reject notice seeking சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவல். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் என்னன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்றதுக்கு அப்போசிஷன் பார்ட்டி தே ஹவ் பீன் கிவன் நோட்டீஸ் இன் த போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா வித் சர்டைன் நம்பர் ஆஃப் எம்பிஸ் சைன். ஸோ இது ஆக்சுவல் ப்ரொசீஜர் ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் தான். அண்ட் தென் ஆஃப்டர் தட் எவ்ரி ஹவுஸ் ஹெட் யாருன்னா லோக்சபால ஸ்பீக்கர் ராஜ்யசபால சேர்மேன் தே மஸ்ட் அக்செப்ட் த மோஷன் அண்ட் தென் ஒன்லி இட் கேன் பி பாஸ்ட் இன் எதிர் ஹவுஸ். அப்போ அந்த ப்ராசஸ்ல ஸ்டாப் ஆயிருக்காங்க. என்னன்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் அண்ட் ராஜ்யசபா சேர்மன் they haven't accepted the motion. இதுதான் நியூஸ். ஸோ 193 மெம்பர்ஸ் ஆஃப் அப்போசிஷன் எம்பிஸ் 193 ஒட்டு மொத்தமா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்தையும் சேர்த்து 193 மெம்பர்ஸ். ஸோ சப்மிட்டட் மார்ச் 12, 2023 சப்மிட்டட்.
63 Rajya Sabha and 130 Lok Sabha. So இதுல minimum requirement என்னன்னா to remove Chief Election Commissioner, 50 members from Rajya Sabha should hand over a written statement to the head of the house. இங்க 50 இருந்தா போதும், இங்க 100 இருந்தா போதும். They are more than enough. 63 and 130 more than enough தான் ஸ்டார்ட் பண்றதுக்கு. பட் head of the house has not given the permission to start. இங்க அலிகேஷன் என்னன்னா, அலிகேஷன் அந்த நோட்டீஸ்ல அலிகேஷன் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த அலிகேஷன் என்ன, சப்சர்வியன்ட், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் பீன் டூயிங் அப்படின்னு சொல்றதா அவங்க அலிகேஷன்ஸா கொடுத்துருக்காங்க. லீகல் பேசிஸ் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன ரீசனுக்காக அவங்க எடுக்கலன்றத ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ். Chief Election Commissioner, constitutional provision. We have to read about the background of the Chief Election Commissioner and its constitutional provisions which has been given. First, Article 324, Election Commission, Chief Election Commissioner அப்படின்னு ஒரு செட்டப் இருக்குன்னு சொன்னது Article 324. Security of tenure, he or she, the Chief Election Commissioner should be removed in the actual procedure of Supreme Court judge. ஒரு ஜட்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணாங்களோ அப்படிதான் ரிமூவ் பண்ண முடியும். Okay, he cannot be varied after appointment of the சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். என்ன பண்ண முடியாதுன்னா, அவரோட போஸ்டையோ அவரோட சேலரியவோ குறைக்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் மோஷன் ஷுட் பி இன்ட்ரடியூஸ்ட். இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் எய்தர் இன் லோக் சபா ஆர் ராஜ்ய சபா. ஓகேவா, பாஸ்ட் பை த ஹவுசஸ், ஸ்பெஷல் மெஜாரிட்டி, special majority one, that is present two-third majority, sent to the president and president removal order. So 2/3 majority la pass பண்ணி president sign பண்ண உடனே the president removal order has been given கொடுத்துருவாங்க. And then chief election commissioner will be removed. So prelims tab question எப்படி எல்லாம் கேட்க முடியும் அப்படின்னா, ஒன்லி அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப், இப்போ என்னன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்றது தான் அந்த ப்ரொசீஜர். அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க இல்லையா, தே கேன் பி ரிமூவ்ட் வித் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் இல்லை, கொஸ்டின்ல இப்படி கேட்க முடியும். ஓகேவா, இந்த லாஸ்ட் நியூஸ், எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூஸ் டைரக்டிவ் ஆன் பொலிட்டிக்கல் எய்ட்ஸ் ஆட்ஸ் இன் நியூஸ் பேப்பர். ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல political parties should not give fake or overwhelming advertisement. கொடுக்க கூடாது. So election commission has created a machinery to watch this fake news. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை பார்க்கணும். போலிங் டே, அதாச்சும் இந்த அந்த ஆட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அந்த ஆட்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கணும். இந்த ப்ராசஸ் எப்போ வரைக்கும்னா போலிங் டே வரைக்கும். அதுக்கு முன்னாடி அந்த நாட்கள், அந்த எம்சிசி நாட்கள் ஃபுல்லா ஃபேக் நியூஸ் கொடுத்துட கூடாதுன்றதுக்காக தான். ஓகேவா, டைம் லைன் அட்லீஸ்ட் 2 days பிஃபோர் த ப்ரொபோஸ்ட் பப்ளிகேஷன் டேட். சர்டிபிகேஷன் எங்க இப்ப அப்கமிங் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் எங்க, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அசாம், புதுச்சேரி, இங்க எல்லா இடத்துலயும் இப்போ இது அமலுக்கு வந்திருக்கும். ஸோ ஹைரார்கி, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல், இந்த 3 லெவல்லையுமே இந்த மெஷினரி போஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேட் லெவல்ல என்னன்னா, ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் அப்ளை ஃபார் த பர்மிஷன் ஸ்டேட் லெவல்ல. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கேண்டிடேட் அண்ட் இண்டிவிஜுவல் கேன் அப்ளை. கேண்டிடேட் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் கேன் அப்ளை டு த டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்சி. ஓகேவா, ஸோ எம்சி அப்படின்னா மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி. இந்த கமிட்டி வில் செக் த ஜென்யூனிட்டி ஆஃப் த ஆட். அதுக்காக தான் இந்த கமிட்டி. ஓகேவா, சர்டிஃபை த போல் ஆட், மானிட்டர் த பெய்டு நியூஸ், ட்ராக் ஆல் மீடியா. ஸோ ரெகுலேட்டரி பேசிஸ், லீகல், ஹவு கேன் திஸ் மெஷினரி கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஆர் கெட் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா, அண்டர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஓகேவா, கைட்லைன்ஸ். ஸோ இந்த எம்சி ஹவு டு இட் ப்ரொசீட் இட்ஸ் ஒர்க் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் கொடுக்குறதுனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. மார்க் கொஷின், எக்ஸாமைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pre-certification of political advertisements in maintaining a level playing field during elections. Okay, last news question, what are the challenges in the implementation? So அந்த क्वेश्चनக்கு ரெண்டு பக்கத்துக்கு 150 words எழுதி போட்டோ எடுத்து தருவோம், கண்டிப்பா திருத்தி தருவோம். Thank you.